Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல crispy cauliflower fry எப்படி ஈஸியா டேஸ்டியா பண்றேன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். cauliflower fry பண்றதுக்காக cauliflower எடுத்து கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு அதிலே cauliflowerையும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கரம் மசால் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மைதா மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சில்லி டொமேட்டோ சாஸ் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சோயா சாஸ் அளவாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்தோன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும், அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. மசால் பிரியாமல் அழகாக மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பொரிக்கும் போது எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் காலிஃப்ளவருக்கு உள்ளேயும் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மொறுகும், ஆனால் உள்ளே வேகாது. மீதி இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுக்கும்போது கடைசியில் கொஞ்சம் கறிவேப்பிலை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு கறிவேப்பிலை மொறுமொறுன்னு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிப்பட்டவங்க போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த செட்டும் பொரிச்சாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.